இங்க என்ன நடந்தாலும் இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். சரி, நாளைக்கு என்ன படத்துக்கு போலாம்? ஏய், படத்துக்கெல்லாம் வேணாம்டா. நல்ல காஃபி ஷாப்பா போலாம். எனக்கு நல்ல காஃபி குடிக்கணும். ஆமா, இன்னைக்கு செம்ம டிராஃபிக். ஆபீஸ்ல இருந்து வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தெரியுமா? ஆ, என்னடா சொல்ற? அப்படியா? ஐயோ. ஏய், கொஞ்சம் மெதுவா தான் சிரியேன். நானும் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. கேக்கபக்கேன்ற. உனக்கு டிஸ்டர்பா இருந்தா நீ வெளியே போய் பேசுடி. என்ன சிரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? பாத்துடி, கொஞ்சம் மெதுவா சிரி. உன் பாய் ஃப்ரெண்ட் பயந்து கழட்டி விட்டு ஓடிட போறான். அவன் பயந்தானா நான் பாத்துக்கிறேன். நீங்க மூடுங்க. ஏய், மூடுங்க கிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. டென்ஷன் ஆயிடுவ சொல்லிட்டேன். ஏய், நீ பேசுனதெல்லாம் கரெக்டா? என்னடி பண்ணுவ? ஏய், நீ பண்றதெல்லாம் மட்டும் கரெக்டா? எப்ப பாரு என்ன இங்கே வந்து ஃபோன் பேசிட்டு நான் இருக்க? அப்படி பேசுவேன். உனக்கு என்ன? ஏய், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. ஹே, ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போயிடு. இங்க ஒரு சனிய தொல்லை வேற தாங்க முடியல. முதல்ல கல்யாணம் ஆகட்டும்டி. உன் கான்டாக்ட தான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுவேன். சனி கூட வந்து பிறந்திருப்ப. சீப்பே. ஏய் சீப்பே, நீ சொல்லுடா. இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணும். ஏய், எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டி சாவடிக்கிறாங்கடி. இங்க மட்டும் என்னடி, என் மாமியார் காரி இருக்காளே, சரியான சனியம் பிடிச்சவ. அவ என்ன பத்தி அந்த ஆள்கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்காடி. அந்த ஆளும் எதுவும் தெரியாம வந்து தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கான். உனக்காவது மாமியார் மட்டும் தான். எனக்கு என் புருஷனோட தங்கச்சி ஒருத்தி இருக்காடி. எல்லா வேலையும் என்னையே வாங்குறாடி. எப்ப பாரு அண்ணி 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 அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாடி. இப்பதான் எல்லாத்தையும் கிளப்பி ஆபீஸ் அனுப்பிச்சிட்டு நான் ஆபீஸ் கிளம்ப போறேன். எப்படா உனக்கு கால் பண்ணுவோன்னு நினைச்சேன் தெரியுமா? நானும் டி இப்பதான் சமைச்சு முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இனிமேல் தான் குளிச்சுட்டு கிளம்பணும். பரவாயில்ல, எனக்கு ஏதோ நைட் ஷிஃப்ட்ன்றதுனால ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிறேன். இல்ல அவ்வளோதான். இந்த ஃபேமிலில இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணி ஷேர் பண்றது தாண்டி எனக்கு இருக்க ஒரே ஆறுதல். எனக்கும் டி எப்படா உன்கிட்ட இருந்து கால் வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஸ்வேதா இங்க வா. சரி சரி, அந்த ஆளு கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். மிஸ் யூ டி. மிஸ் யூ. டார்ச்சருங்க. ஏய், யாரை கேட்டுட்டு என் ட்ரெஸ் எடுத்து போட்ட? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்டி, என்ன கேட்கணும்? என் பெர்மிஷன் இல்லாம என் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு? அப்பா என்ன சொல்லிருக்காரு? சின்ன வயசுல இருந்தே நான் எது வாங்கி கொடுத்தாலும் அது 2 பேருமே ஷேர் பண்ணணும்னு சொல்லிருக்காருல, அததான் பண்ணேன். அது அப்பா வாங்கி கொடுத்த பொருள், இது ஏன் காசுல வாங்கினது. ஒழுங்கு முறையா கழட்டி குடுறி. இப்ப என்னடி ஒரு நாள் தானே போட்டு போற, அதனால இப்ப என்ன ஆயிட போகுது? வெறு பேத்தாதடி. என் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு வெளியில போட்டு போறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சேன். கழட்டி குடு. அதெல்லாம் முடியாது படி. கழட்டி குடுறி. ஏய், Dress விரி. குடுடி. சொல்றேன்னு அடச்சி, சொல்றேன். நிறுத்துங்க. இப்ப எதுக்கு லபலபன்னு கத்தினே இருக்கீங்க? உங்க சத்தம் பக்கத்து டெரிங்கி ஆகுது. பாருப்பா, ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான்? ஏமா, உங்ககிட்ட தான் அவ்வளவு ட்ரெஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போட வேண்டியதானே? பா, இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா வெளிய போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். என்கிட்ட இந்த கலர் Dress இல்லப்பா, எல்லாம் ஒரே கலர் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இவகிட்ட இருக்குன்னு தான் எடுத்தேன். என்ன இப்போ? மடி, அவதான் சொல்றல அந்த கலர்ல ட்ரெஸ் இல்லன்னு. கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானே? நீ தானே பெரியவ. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். ஏய் குடு. ஏய், சும்மா கத்திட்டே இருக்காத. தரம்பா நானு வந்து தொலைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, சத்தம் போடாம பண்ணுங்க. உங்களெல்லாம் வச்சுக்கின்னு ச்சே, நிம்மதியா ஒரு நாடகம் பார்க்க முடியுதா? ஏய், இப்படி வா. எதுக்கு? பின்ன எப்படி Dress மாத்துறது? கதவு சாத்த வேணா போ. வட்ட மாமே. ஏய் நில்றி ராகவி. ஏய் ராகவி, என்னடி சடனா வந்திருக்க? ஏய், என் ஹஸ்பண்ட் பெங்களூர் போயிட்டாரு. அதான் அப்படியே ஷாப்பிங் போலான்னு கிளம்பி போனேன். சரி, அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். சரி சரி வா உட்கார். நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ம். இந்தாடி. என்னடி, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? எல்லாம் நல்லா தாண்டி போகுது. உனக்கு? எனக்கு என்னடி, உன்கிட்ட
ஏய் டைம் என்னடி? 12 ஆயிடுச்சுடி. நான் கிளம்புறேன்டி. ஏய், டைம் ஆயிடுச்சு. என்னடி எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் கிளம்புற? உன் ஹஸ்பண்ட் வந்துருவாரா? அவர் வர இன்னும் 2 நாள் ஆகும்டி. அப்புறம் என்னடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இரு, நாளைக்கு போலாம். நான் சடனா வந்துட்டேன்டி. Dress கூட எதுவும் எடுத்துட்டு வரலையே. என்ன என்னோட ட்ரெஸ்லாம் போடாமலா இருந்த? நம்ம ட்ரெஸ்க்காக எவ்ளோ சண்டை போட்டிருப்போம். என்னோட புது ட்ரெஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஆனா ஒரு நாள் மட்டும் இருடி. இல்ல நானும் அங்க போய் என்ன பண்ண போறேன்? நான் உன் கூடயே இருக்கேன். ஓகே, ஜாலி. சரி வா, நம்ம படம் ஏதாவது பார்க்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு தரேன், அதுக்கப்புறம் படம் பார்க்கலாம். சரி வா, சரியா? நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. இதுதான். ராகவி, இங்க வாடி. நான் சொன்னல அந்த பவுடர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல போட்டிருக்காங்கடி. அப்படியா? சூப்பர். தூக்கு தூக்கு தூக்கு. இங்க பார், நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த லிப் பாம். ஆமாண்டி. எனக்கு குடுறி. அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேணுமோ நீ ஷாப்பிங் பண்ணிக்கோ, எனக்கு என்ன வேணுமோ நான் ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். சரி, போய் தொலை. ராகவி, லாஸ்ட் டைம் நீ தானே அதிகமா காஸ்மெட்டிக் பர்ச்சேஸ் பண்ண, இந்த வாட்டி கம்மியா பண்ணுடி. எதுக்கு? அப்பதாண்டி நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதெல்லாம் என்னால முடியாது. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிப்பேன். பின்ன அப்பா வாங்க சொன்ன ஜாமான்லாம் எந்த காசுல வாங்குவியா? ஆமால, அப்படா நீ கம்மியா வாங்கிக்கோ. நீ தானே லாஸ்ட் டைம் அதிகமா வாங்கின, இந்த டைம்னா எப்படி? சரி சரி, நமக்கு தான் தம்பின்னு ஒரு இளிச்சவாய் பையன் இருக்கான்ல, பேசாம வீட்டு செலவெல்லாம் அவன் தள்ள கட்டிடுவோம். அப்பா மேல இருக்க பாசத்துல அவனும் எல்லாத்தையும் பண்ணிடுவான். நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாங்கிப்போம். சூப்பர் ஐடியா. எனக்கு இது தோணல பாரு. உனக்கு தான் மூளை இல்லையே. சீப்பா. ஏண்டி, உனக்கு பிடிச்ச லிப் கிளாஸ் ஆஃபர்ல இருந்ததே, வாங்கிட்டியா? இப்பெல்லாம் ஆஃபர் பத்தி எங்கடி யோசிக்கிறேன்? பைத்தம் பருப்பு வாங்கலாமா தோரம் பருப்பு வாங்கலாமான்றத மட்டும் தான் யோசிக்கிறேன். அந்த பருப்பு வாங்கலனா என் ஹஸ்பண்ட் வேற பருப்பு மாதிரி கேள்வி வேற கேட்பான். இங்க மட்டும் என்னடி வாழுது? என் புருஷன் இருக்கானே, என் சம்பளத்தை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட நான் மொத்தமா கொடுத்துடணும். அவன் எனக்கு பாக்கெட் மணின்னு கொஞ்சமா ஏதாவது தருவான். அது வீட்டு சாமான் வாங்குறதுக்கே பத்தாது. இதுல அவன் தங்கச்சி வேற பிஸ்கெட் வாங்கிட்டு வா, லேஸ் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா டார்ச்சர் பண்றான். இதெல்லாம் வாங்கிட்டு வராம போனா அவன் வேற என்ன போட்டு திட்டுறான். இப்பெல்லாம் நான் காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறத பத்தி யோசிக்கிறதே இல்ல, தெரியுமா? மீ டூடி. நம்ம தம்பி தலையில மிளகா அரைச்சோம்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தாண்டி ஆண்டவன் இப்ப நம்மள செய்யறான். கரெக்ட் தாண்டி. அந்த கடையில ஃபெனாயில் வாங்கணும்னு நினைச்சேன், இல்ல இந்த கடையில இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவா. ஆஃபர்ல இருந்தா எனக்கு ஒண்ணு சொல்லுடி, பைனாப்பிள் ஃபிளேவர். இரு நானும் வரேன். என்னடி ஆச்சு? இந்த அப்பாவை பாருடி, சும்மா அதை பண்ணி இதை பண்ணி டார்ச்சர் பண்றாரு. அவருக்கு வேற வேலையே இல்லடி. முதல்ல இந்த வீட்டை விட்டு போனாதான் நம்மளுக்கு நிம்மதி. கரெக்ட்ரி. நல்லா அவனே எல்லா வேலையும் செய்யற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நிம்மதி. அப்படி மட்டும் கிடைச்சிட்டா நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். நானும் தாண்டி. நம்ம 2 பேர் மட்டும் வெளியே எங்கனா மீட் பண்ணிக்கலாம். அப்பாப்பா, இன்னும் 2 நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு போறப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. மாடி, என்னம்மா பேசுறீங்க? அங்க உங்க 2 பேரோட புருஷனுங்களும் வீட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்க என்னடா அப்பா வீட்டுல இருப்பேன்னு அடம் பிடிக்கிறீங்க? கிழிச்சானுங்க. இங்க நல்லா ராணி மாதிரி இருந்தப்பா, அங்க போயிட்டு உன் ராணி எப்படி பாடா படுத்துறாங்க தெரியுமா? நீ எங்களை எவ்வளவு செல்லமா பாத்துப்ப. பெட் காஃபி போட்டு கொடுப்ப, சமைச்சு கொடுப்ப, துணி துவைச்சு போடுவ, தலை சீவி விடுவ. அது இல்லாம அவ தலையில பெயின்லாம் கூட பாத்து விடுவப்பா. ஆனா அங்க இது எல்லாத்தையுமே நாங்க பண்ணணும்பா. இப்ப தெரியுதாம்மா இந்த அப்பனோட அருமை? இங்க இருக்கிற வேலையை செய்ய சொன்னா ஐயோ என்னை போட்டு தள்ளுற அளவுக்கு பிளான்லாம் பண்ணீங்கல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த அப்பனோட அருமை உங்களுக்கு தெரியுது இல்ல? ஆமாப்பா, நல்லா புரியுதுப்பா. இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் இல்லைனா தான் அவங்களோட அருமை தெரியுமா. பா நீ என்ன வேணா சொல்லிக்கோப்பா, ஆனா இன்னொரு 2 நாள் மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மாடி, இது உங்க வீடுமா, நீங்க இல்லாம வேற யாரு இருக்க போறா? தாராளமா இருங்க. அப்பாவுக்கு வேலை இருக்குது, வரேன். கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் மாறாத ஒரே விஷயம் அப்பா மட்டும்தான். இன்னும் 2 நாள் இருக்க போறோம். ஆமா, ஜாலி. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டை மிஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கண்டென்ட் கனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டிட்டு போயிருங்க.
நாளைக்கு உனக்கு கோர்ட்ல ஹியரிங் இல்ல? டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? ம் அதெல்லாம் எப்பயும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு ஹியரிங்ல எப்படியும் டிவோர்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியது தானே. இதுல ஜாலியா இருக்கு என்னடி இருக்கு? ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃப்ரீடம்லாம் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்க அவங்களே எடுத்துக்கிறது தான். கரெக்ட் தான்.